கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இங்கே ஒரு ராஜாவினுடைய அரசாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவினுடைய ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த ராஜாவினுடைய அரசாட்சி நீதியாய் அரசாளக்கூடிய அரசாட்சியாக இருக்கும் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. ராஜா அரசாளுகிறவர், அதாவது ஆளுமை செய்கிறவர். ஆளுமைக்குரியவர்கள் அந்த ராஜ்யத்திற்குரிய குடிகள். இந்த ஆளுமை அந்த ராஜாவினிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விரும்புகிற கிரியைகளை அந்த ராஜ்யத்திற்குட்பட்ட பகுதிகளிலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தீர்க்கதரிசன புத்தகம் இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சாட்சியிடுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோமாய் இருக்கிறார். இந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட போது அங்கே எருசலேமிலே அவர் ராஜாவாக உள்ளே பிரவேசிப்பதாக இங்கே தீர்க்கதரிசி மூலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நிறைவேறும் போது எப்படியாக இருந்தது? நிறைவேறும் போது அந்த ராஜா கழுதை மரி மீது வந்தார். அந்த ராஜா ஆளுமைக்குரியவராக வந்தார். ஆனால் அந்த ஆளுமை அரசாளக்கூடிய ஒரு ஆளுமையாக அங்கே வரவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். எருசலேம் குமாரத்திக்கு தீர்க்க தரிசனமாய் சகரியா சொன்ன காரியம் அது நிறைவேறும் போது அந்த ராஜா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவராக வருகிறார். அந்த ராஜா தேவத்துவத்தின் ஆளுமைக்குரியவராக வரவில்லை. அந்த ராஜா கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குள்ளாக வருகிறார். அவர் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ஒரு ராஜாவாக வருகிறார். ஆனால் எருசலேம் குடிகள் யாவரும் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம், தங்களுக்கென்று தனி ராஜ்யம் கொடுக்கப்படாத நிலையிலே ராயனுடைய ஆளுமைக்கு கீழாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டபடி ஒரு ராஜா தங்களிடத்திலே தோன்றி தங்களை அந்த தேசத்தில் இருந்து தங்களுடைய ஆளுமைக்குள்ளாக அவர் வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜாவாக வருவார் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து கழுதை மரி மீது ஏறி வந்தவர், அவர் கர்த்தருடைய நாமத்திலே ராஜாவாக அங்கே அனுப்பப்படுகிறார். அவருடைய ராஜ்யபாரம் யூதேயா தேசத்தில் இல்லை. யூதேயா தேசம் அன்று ராயனுடைய ஆளுமையின் கீழ் இருந்தது. ராயனுடைய ஆளுமையானது பூமிக்குரிய ஆளுமையாக அந்த ராஜ்யத்தின் மீது எழும்பக்கூடிய ஆளுமையாக அங்கே காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர் ராஜாவாக வருகிறார். அவர் கர்த்தத்துவத்திலே ராஜாவாக வருகிறார். அவருடைய ராஜ்யபாரம் என்பது தேவத்துவத்துக்குள்ளான ராஜ்யபாரமாக அது வரவில்லை. அவருடைய ராஜ்யம் என்பது கர்த்தத்துவத்துக்குள்ளான ஒரு ஆளுமைக்குள்ளாக அரசாளக்கூடிய ராஜாவாக அவர் வருகிறார். ஏனென்றால் கர்த்தத்துவம் அவர் மீது இருந்தது. கர்த்தத்துவம் அவர் மூலமாக பிரஜாதிகளுக்குள்ளே வந்தது. பிரஜாதிகளுக்குள்ளே அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிரஜாதிகளுக்குள்ளே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக ஆட்டுக்குட்டியின் நாமம் தரிப்பிக்கப்பட்டவராக அவர் அங்கே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்து தன்னை யூதருக்கு ராஜா என்று சாட்சியிடுகிறார். பிலாத்துவின் முன்பாக அங்கே பிலாத்து அவரிடத்திலே கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா என்று. அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சாட்சி, ஆமாம் நீ சொல்லுகிறபடிதான், நான் யூதருக்கு ராஜாதான், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல என்று அவர் சாட்சியிடுகிறார். ஏனென்றால் இப்பூச்சக்கரம் முழுவதுக்குரிய ஆளுமை தேவத்துவத்துக்குள்ளாக எழும்பக்கூடிய ஆளுமை. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவாக எழும்பி அவர் கொண்டு வந்த ஆளுமையானது இந்த பூச்சக்கரத்துக்குரியதாக அல்ல, அந்த ராஜ்யம் இம்மைக்குரியதாக அல்ல, அந்த ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக அல்ல, அது மறுமை என்ற நித்திய ஜீவனுக்குரியதாக இருந்தது. அங்கே அவர் ராஜாவாக உயர்த்தப்பட போகிறார் என்பதை இங்கே சாட்சியிடத்தக்க விதமாக அவர் இங்கே பிலாத்துவின் முன்னே அறிக்கையிடுகிறார். ஆனால் யூதர்கள் அவரை தங்களுக்குரிய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய மகிமை வெளிக்காணத்தக்க விதமாக
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு, பூமிக்குரிய வல்லமையை கொண்டு தேவத்துவத்திலே காணப்பட்ட ஆளுமையாக அது வரவில்லை. அது காண முடியாத நித்தியத்துக்குரிய அழியாமைக்குரிய மகிமையாகவே அங்கு வெளிப்பட்டது. அந்த மகிமையை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். இந்த பிரதான ஆசாரியன் கர்த்தத்துவத்துக்குள்ளான ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆரோனுடைய சந்ததியிலே, பினகாசனுடைய சந்ததியிலே நித்திய ஆசாரிய பட்டம் பெற்றவராக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் இங்கே அவன் கொடுக்கிற சாட்சி கர்த்தத்துவத்துக்குரிய சாட்சி அல்லாதபடிக்கு தேவத்துவத்துக்குரிய ராஜபாரத்தை தன்னகத்தை பெற்றிருக்கிற ராயனை அல்லாமல் தனக்கு வேறே ராஜா இல்லை என்று சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியாக இங்கே அமைகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தத்துவத்துக்குள்ளாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிதாவினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொருட்டு அனுப்பப்பட்டவர். அவருடைய ராஜ்யம் கர்த்தத்துவத்துக்குள்ளான ராஜ்யம். ஆனால் அங்கே யூதர்கள் தேவத்துவத்துக்குள்ளான கிரியைகளை அங்கே எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தை கர்த்தத்துவத்துக்குள்ளானதாக இல்லை. எனவே கர்த்தத்துவத்தை தன்னுடைய தோளில் மேல் கொண்டு வந்த அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராயன் தேவத்துவத்தின் ஆளுமைக்குரியவன். அவனுடைய ராஜ்யம் காணக்கூடிய ராஜ்யம். ஆனால் கர்த்தத்துவத்துக்குரிய ராஜ்யம் காண முடியாத ஒரு ராஜ்யம். பிரதான ஆசாரியன் கர்த்தத்துவத்தின் ஆளுமையை அறியாதிருந்தவனாக இருந்தான். மந்தையை நடத்தக்கூடியவன் கர்த்தத்துவத்தின் ஆளுமையை அறியாதவனாக இருந்தான். கர்த்தத்துவத்தின் ஆளுமையை தன்னகத்தை கொண்டு வந்த யூதருக்கு ராஜா என்று சாட்சியிடப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைக்குள்ளாக இருந்தான். காரணம், அவனுடைய சிந்தை முழுக்க முழுக்க மாமிசத்திற்குரிய ஆளுமையை குறித்தே காணப்பட்டது. மாமிசத்திற்குரிய ஆளுமைக்குரியவனை சுற்றியே அவனுடைய கிரியைகள் யாவும் செயல்படத்தக்கதாக இருந்தது. அங்கே வழி நடத்துகிறவன் எப்படி ஏற்றுக்கொள்ளாதிருந்தானோ, ஆசாரியன் எப்படி ஏற்றுக்கொள்ளாதிருந்தானோ, அதே தன்மையிலே அந்த யூதர்களும் அங்கே இருந்தார்கள். பிரதான ஆசாரியருடைய ஆளுமைக்குட்பட்ட யூதர்களும் இயேசுவை யூதருக்கு ராஜா என்று சாட்சியிட்ட அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு, பவுலும் சீலாவும் இங்கே இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சாட்சியிடுகிறதாக சொல்லி ராயனுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி யூதர்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பினார்கள். அவர்களுடைய இருதயம் கர்த்தத்துவத்துக்கு சாட்சியிடுகிற பிரமாணங்களை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடக்கூடிய பவுலினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய சிந்தை மாமிசத்துக்குரியதாக இருந்தது. அவர்களுடைய சிந்தை தேவத்துவத்துக்குரியதாக இருந்தது. எனவே அவர்களுடைய சிந்தைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக காணப்படவில்லை. அவர்களுடைய சிந்தைக்குள்ளாக ராயனே ராஜாவாக காணப்பட்டான். ஏனென்றால் காணுகிற ஆளுமை ராயனுடையதாக இருந்தது. காணாத ஒரு ஆளுமை இயேசு கிறிஸ்துனுடையதாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தத்துவத்தின் கிரியைகள், கர்த்தத்துவத்தினுடைய ஆளுமை காணக்கூடியதாக இராது. தேவத்துவத்தின் ஆளுமை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் காணக்கூடியதிலே விசுவாசம் வைத்தார்கள். காண முடியாத கர்த்தத்துவத்துக்குள்ளாக, கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குள்ளாக அவர்களுடைய விசுவாசம் இல்லை. எனவே அவர்களுடைய கிரியைகள் அங்கே அவிசுவாசமாக மாறியது. அந்த அவிசுவாசம் அவர்கள் அன்றைக்கு பெற்றிருந்த அந்த கர்த்தத்துவத்துக்குள்ளான அந்த நன்மையை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வருகிறார்கள். காணக்கூடியவை அழிந்து போகும். காண முடியாத ஆளுமை கர்த்தத்துவத்தின் ஆளுமை. அந்த ஆளுமை அழிந்து போகாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பூமியின் ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எழும்பக்கூடிய ஒரு நிலை இங்கே முன்னறிவிக்கப்பட்டபடி சாட்சியிடப்படுகிறது. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சாட்சியாய் சொன்ன காரியம் நிறைவேறிற்று என்பதை இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சாட்சியிடப்படுகிறது. யூதர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினார்கள்.
கிறிஸ்து யார்? கிறிஸ்து கர்த்தத்துவத்து ராஜா. யூதர்களுடைய கிரியைகள் கர்த்தத்துவத்து ராஜாவுக்கு எதிராக கிரியையாக அமைந்தது. அது கர்த்தத்துவத்துக்கு விரோதமான கிரியையாக அமைந்தது. பூமியின் ஆளுமைக்குரிய அந்த கிரியைகளிலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருந்தவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தவன் கர்த்தத்துவத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். தேவத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவத்துவத்துக்குரியவன், ஜென்ம சுவாவத்தான். அவனுக்கு கர்த்தத்துவத்தின் ஆளுமை இல்லை. கர்த்தத்துவத்தின் ஆளுமையினுடைய அந்த மகிமை அவன் அறியாததாகவே இருக்கும். ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக தனக்குள்ளாக உள்ளான மனிதனை பெற்றிருந்த அந்த யூதன் அங்கே தேவத்துவத்துக்குள்ளான சிந்தனைக்குள்ளாக வந்து கர்த்தத்துவத்துக்கு எதிரான எதிர்வினையாற்றுகிறவனாக செயல்படுகிறான். அவர்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு விரோதமான ஒரு கிரியையாகவே காணப்பட்டது. அவர்களுடைய கிரியைகள் கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு கிரியையாகவே காணப்பட்டது. பூமியின் ராஜா தேவத்துவத்தின் ஆளுமைக்குரியவன். கர்த்தத்துவத்தின் ஆளுமை அது முடிவில்லாத ராஜ்யம். பூமியின் ராஜாக்களுக்கு இந்த ராஜ்யபாரத்தை கொடுக்கிறவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவை பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரமும் அவைகளின் மகிமையும் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுக்கிறேன் என்றும் அவன் அங்கே இயேசு கிறிஸ்து முன்பாக அறிக்கையிடுகிறான். இந்த பூமிக்குரிய ராஜ்யம், அழிந்து போகக்கூடிய இந்த ராஜ்யம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற கேருபீனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு இந்த மகிமையை கொடுக்கிறேன் என்று இங்கே அறிக்கையிடுகிறதை காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவத்துவத்தினுடைய ஆளுமை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகள் கர்த்தத்துவத்துக்கு எதிரான கிரியைகளாக இருக்கிறபடியினால் அவன் பிசாசு என்று சாட்சியிடப்படுகிறான். பிதா அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்தின்படி தேவத்துவத்துக்குள்ளாக தன்னுடைய ஆளுமை அவன் செலுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய கிரியைகள் முழுக்க முழுக்க கர்த்தத்துவத்துக்கு எதிர்மறையாக செயல்படுவதால், கர்த்தத்துவத்துக்கு எதிரான கிரியைகளாக இருக்கிறபடியினால் அவனை பிசாசு என்றும் சர்ப்பம் என்றும் இங்கே வேதத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் மாம்ச சரீரத்திலே அவன் ஜீவிக்கிற காலம் வரையிலும் தான் அவன் ராஜாவாக இருப்பானே, ஆனால் அந்த மகிமை அவனோடு இருக்கும். அதன் பின்னர் அந்த மகிமை கடந்து போகும். தேவத்துவத்தினுடைய ஆளுமை அழிந்து போகக்கூடிய சரீரம் கொண்டவர்களை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை. எனவே அழிந்து போகக்கூடிய அந்த சரீரம் அழிந்து போவது போல தேவத்துவத்தினுடைய ஆளுமையும் அழிந்து போகும். பூமியின் ராஜாக்கள் தேவத்துவத்தினுடைய ஆளுமைக்குரியவர்கள். தேவத்துவத்தினுடைய ஆளுமைக்குரியவர்கள் ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ராஜ்யங்களிலே அவர்களை ஆளுமை செய்யும் பொருட்டாக காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நியமித்த நியமனத்தின்படி அவன் யாருக்கு அதை கொடுக்க இஷ்டமாயிருக்கிறானோ அவனிடத்திலே அந்த ஆளுமை கொடுக்கப்பட்டு அந்த ஆளுமைக்குள்ளாக செயல்பட்டு வருகிறான். ஆனால் கர்த்தத்துவத்தின் ஆளுமை அது அழிவில்லாத ஆளுமை. அழியாமை கொண்டிருக்கிற ஆவியின் சரீரம் கொண்டவர்களை ஆளுமைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஆளுமை. கர்த்தத்துவத்துக்குள்ளா அழியாமை என்ற உள்ளான சரீரம் கொண்டிருக்கிறவனும் மாம்ச சரீரம் கொண்டவனாக காணப்படுகிறான். நாம் மாம்ச சரீரம் கொண்டவர்கள். மாம்ச சரீரம் கொண்டவர்களாகிய நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் உருவாக்கப்படுகிறது. இங்கே ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற ஆத்மா கொண்டிருக்கிறவன் இரண்டு விதமான ஆளுமைக்குள்ளாக கடந்து வருகிறான். ஏனென்றால் நாம் மாம்ச சரீரத்திலே இருக்கபடியினால் தேவத்துவத்திலே ஏற்றப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக செயல்பட வேண்டும். ரோமாவியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேலான அதிகாரம் கொண்டிருக்கிறவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் ஒருவனுக்கும் கொடுக்கப்படவில்லை. தேவத்துவத்துக்குள்ளான ஆளுமையும் அங்கே பிதாவினால் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ராஜாக்களை ஏற்படுத்துகிறான். அந்த ராஜாக்களை நியமிக்கவும் அந்த ராஜாக்களை அவர்களுடைய செயலில் இருந்து அவர்களை தூக்கி எறியவும் பிதாவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு தன்னுடைய கிரியைகளை செய்கிறவனே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
எனவே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கிரியைகள் பிதா கட்டளையிட்டபடி செயல்படக்கூடிய ஒரு கிரியைகளாகவே இது காணப்படும். பூமியின் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யாரை ராஜாவாக அபிஷேகிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரோ அவனை ராஜாவாக நியமிப்பவனே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பிதாவினுடைய சிந்தைக்கு மாறான கிரியைகளை அவன் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவனுடைய ஆளுமை அப்படியாக அவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. பிதாவுக்கு எதிரான கிரியைகளை அவனால் செய்ய இயலாது. ஏனென்றால் அவன் பிதாவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அவனை சிருஷ்டித்தவரும் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவரும் பிதாவாகிய தேவன். ஏனென்றால் இவை எல்லா அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் பிதாவினுடைய அதிகாரம். அவருடைய கிரியைகள் தேவத்துவமாயும் கர்த்தத்துவமாயும் கிரியை செய்கிறது. பவுல் ரோமாவரியாருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. தேவ ஊழியன் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. தேவத்துவத்துக்குள்ளான அதிகாரம் பெற்றிருக்கிறவன். அவன் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றுபவன். அந்த கிரியைகள் நீதிக்குரிய கிரியையாக இருக்கிறது. அந்த நீதி என்பது தேவத்துவத்துக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற நீதியாக இருக்கிறது. அந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக அவனும் ஒரு தேவ ஊழியனாகவே செயல்படுகிறான். அங்கே அவன் கொடுக்கக்கூடிய நீதி தேவத்துவ நீதி என்று சாட்சியிடப்படுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். இந்த தேவத்துவத்துக்குள்ளாக மாம்ச சரீரம் கொண்டிருக்கிறவனை ஆளுமை செய்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவன் ராஜாக்கள். அவன் பூமியின் ராஜாக்கள். தேவத்துவத்திலே கொடுக்கப்படுகிற பிரமாணம் பூமியின் ராஜாக்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற பிரமாணம். ஆத்ம சரீரம் கொண்டிருக்கிறவனும் தேவத்துவத்துக்குள்ளாக மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஜீவிக்கிறபடியினால் இங்கே தேவத்துவத்தினுடைய நீதிக்கும் கீழ்ப்படிந்து செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும். எனவே இங்கே பேதுருவும் சாட்சி கொடுக்கிறார். ராஜாவுக்கும் அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கும் இங்கே கீழ்ப்படியுங்கள் என்று. இங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனம் ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவன் மாமிசத்திலே எப்படியான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சாட்சியிடப்படுகிறதோ அதுதான் பிரமாணமாக கர்த்தத்துவத்திலே சாட்சியிடப்படக்கூடிய பிரமாணம். கர்த்தத்துவத்தின் ஆளுமை நமக்குள்ளாக வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யம், நமக்குள்ளாக எழும்பக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். அது காணத்தக்க ராஜ்யம் அல்ல. கர்த்தத்துவத்தின் ஆளுமை காணத்தக்க ஆளுமை அல்ல, அது காண முடியாத ஆளுமை. கர்த்தத்துவத்தின் ஆளுமை சரீரத்துக்குள்ளாக எழுப்பப்படுகிற ஆளுமை. அது நம்ம சரீரத்துக்குள்ளாக உள்ளான மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஆளுமை. அந்த ஆளுமையை பெற்றிருக்கிறவன் கர்த்தத்துவத்தின் ஆளுமை கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கும் பொழுது அந்த ஆவியின் சரீரம் நித்திய ஜீவனை பெறக்கூடிய கிருபையை பெற்றதாக மாறும், கிரியைகளை செய்ததாக மாறும். கர்த்தத்துவத்தின் ஆளுமை தேவனுடைய ஆவியின் மூலம் தேவனுக்குரியவைகளை நமக்கு சாட்சியிடுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி, ஆவியின் சரீரத்துக்கு பிரமாணத்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஆவி. தேவனுடைய ஆவி தேவத்துவத்தையும் கர்த்தத்துவத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிரியைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆவி. தேவனுடைய ஆவி தேவனுக்குரியவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை, நித்திய ஜீவனுக்குரியவைகளை, அழியாமைக்குரியவைகளை நமக்குள்ளாக சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சி. தேவனுடைய ஆவியிலே அன்றி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்தை அறிய முடியாது. கர்த்தத்துவத்தினுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவத்துவத்தின் ஆளுமை சரீரத்தை கொண்டும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியை கொண்டும் வேறு பிரிக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தத்துவத்தினுடைய ஆளுமை ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவர்கள் பூமியிலே பூச்சக்கரத்தை எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் யாவரும் ஒரே ஆளுமைக்குட்பட்டவர்கள். ஆனால் தேவத்துவத்தினுடைய ஆளுமை ராஜ்யத்துக்கு ராஜ்யம் மாறுபடுகிறது. ஒரு ராஜ்யத்துக்குரியவன் அந்த ராஜ்யத்துக்குரிய ஆளுமைக்குள்ளாக வருகிறான். அந்த ராஜ்யத்தை விட்டு கடந்து மற்றொரு ராஜ்யத்துக்குள்ளாக செல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ளான ஆளுமைக்குள்ளாகவும் அவன் வருகிறான். ஆனால் கர்த்தத்துவத்தினுடைய ஆளுமை பூச்சக்கரம் முழுவதும் ஒரே ஆளுமை,
பூச்சக்கரம் முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளான மனிதன் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவனுக்கும் ஒரே ஆளுமை, அது கர்த்தத்துவத்தின் ஆளுமை. இவைகள் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது ஒரே சுவிசேஷம். கர்த்தத்துவத்தின் ஆளுமை சுவிசேஷத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசுவே கர்த்தர் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அங்கே ஆவியின் சரீரம் ஜனனமாகிறது. இந்த ஆவியின் சரீரம் ஜனனமான பின் ஒரே ஆளுமைக்குள்ளாக அந்த ஆவியின் சரீரம் வருகிறது. அந்த ஆளுமை பூமி முழுவதும் எழும்பியிருக்கக்கூடிய அந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமை ஆகும். இங்கே பிரிந்திருக்காத ஒரு ஆளுமை கர்த்தத்துவத்தின் ஆளுமை. கர்த்தத்துவத்தின் ஆளுமை பிரமாணங்களை கொண்டு அரசாட்சி செய்யப்படுகிறது. தேவத்துவத்தின் ஆளுமை எப்படி ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக சட்டத்தை கொண்டு சட்டதிட்டங்களை வைத்து ஆளுமை செய்கிறதோ, அதே போல பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆவியின் சரீரம் பெற்றிருக்கிறவர்களை ஆளக்கூடிய கர்த்தத்துவத்தின் ஆளுமையும் பிரமாணங்களை கொண்டு அந்த ஆளுமை அங்கே அவர்கள் மத்தியிலே ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமையானது அவர் ஒவ்வொரு காலத்திலும் தான் எந்த ஆளுமையை கொண்டு கர்த்தத்துவத்துக்குரியவர்களை ஆளுகை செய்கிறாரோ அந்த காலத்துக்கு தக்கவாறு அந்த காலத்துக்குரிய பிரமாணங்களை அவர் தன்னுடைய தூதன் மூலம் அனுப்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யாவரும் ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவர்கள். இந்த ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும், பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குள்ளாக வருகிறார். இந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குள்ளாக பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் வரும் பொழுது அங்கே ஒரே பிரமாணம் அங்கே கர்த்தத்துவத்துக்கு என்று கட்டளையிடப்படுகிறது. அந்த கர்த்தத்துவத்துக்கு என்று கட்டளையிடப்படுகிற பிரமாணத்தை கர்த்தரிடத்திலிருந்து அவர் அனுப்புகிற தூதன் கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குரியவர்களிடத்திலே சாட்சியிடுகிறான். ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபைக்குரிய பிரமாணத்தை தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வலதுகரத்திலிருந்து தூதனானவன் பெற்றுக்கொண்டு பூமி முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆத்மா கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் அந்த வார்த்தையை சாட்சியிடுகிறான். அந்த பிரமாணம் அறிவிக்கப்படுகிறது. அந்த பிரமாணத்தின்படி எந்த ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவன் செயல்படுகிறானோ அவனெல்லாம் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பிரமாணத்துக்கு மாறுத்தனமான கிரியைகளை செய்கிறவன், அந்த பிரமாணத்தின்படி செயல்படாதவனாக இருக்கிறபடியினால் அவன் ஆக்கினைக்குரியவனாக மாறுகிறான். சட்டத்தை மதிக்காதவன், பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படாதவன் ஆக்கினைக்குரியவனாகிறான். அங்கே தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறான். பூமி முழுவதும் இருக்கக்கூடிய மாம்ச சரீரம் கொண்டவர்கள், அவர்கள் எந்த ராஜ்யத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்தின் மூலம் அவனுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள் யாவரும் ஒரே ஆளுமைக்குள்ளாக வருகிறார்கள். இந்த ஒரே ஆளுமை முழுவதும் பூமி முழுவதும் அரசாளக்கூடிய கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குட்பட்டது. இந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குட்பட்டிருக்கிறவர் கர்த்தத்துவத்துக்கென்று அவர் கட்டளையிடுகிற பிரமாணத்தின்படி செயல்படும் பொழுது, அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பிரமாணத்தை மீறி நடக்காமல் இருக்கும் பொழுது அங்கே அந்த ஆத்மா ஆக்கினையிலிருந்து மீட்கப்படும். கட்டளையிடுகிற பிரமாணத்தின்படி செயல்படாத ஆத்மா ஆக்கினைக்குரியதாக மாறும். இதுவே கர்த்தத்துவத்தினுடைய ஆளுமை. இந்த கர்த்தத்துவத்தின் ஆளுமை ஒவ்வொரு காலமும் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலமும் கர்த்தர் அந்த பிரமாணத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். பிரமாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் ஆளுமைக்குரியவர். பிரமாணத்தை மாற்றக்கூடிய அதிகாரமும் அவரிடத்திலே இருக்கிறது. ராஜா ஒரு பிரமாணத்தை கட்டளையிடும் பொழுது அந்த பிரமாணம் செயல்படுத்தக்கூடிய காலத்திலே இருக்கிறவர்கள் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த பிரமாணம் காலாவதியான பின்பு பிரமாணத்தை கொடுத்தவர் திரும்ப பெற்றுக் கொண்ட பின் மீண்டும் அந்த பிரமாணம் அங்கே செயலிழந்த பிரமாணமாகவே காணப்படும். அப்படி பிரமாணங்களை மாற்றி இயேசு கிறிஸ்து கர்த்தத்துவத்தின் ஆளுமையை கொண்டு வருகிறார். ஆனால் அங்கே பிரதான ஆசாரியனுடைய சிந்தை உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய கர்த்தத்துவத்தின் சிந்தனைக்குள்ளாக அவனுடைய சிந்தை இல்லை. அவனுடைய சிந்தை மாமிசத்துக்குள்ளாக மாத்திரம் இருந்தது. 2 பிரமாணங்களை அவன் பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்திருந்தான். 2 விதமான சரீரம் தனக்குள்ளாக இருக்கிறது என்பதை அவன் மறந்திருந்தான். அப்படியான ஒரு நிலை கடைசி ஏற்பாட்டிலும் ஏற்படும். ஏனென்றால் இஸ்ரவேலர் கர்த்தத்துவத்தை மறந்தபடியினால், இஸ்ரவேலர் கர்த்தத்துவத்தின் பிரமாணத்தை மறந்தபடியினால்
அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கர்த்தத்துவம் என்ற உள்ளான மனிதனுடைய கிரியை புறஜாதிகளாகிய நம்மிடத்திலே வந்திருக்கிறது. புறஜாதிகளாகிய நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஆத்துமா நித்திய ஜீவனை பெற நமக்கு கட்டளையிட்டிருக்கிற கர்த்தத்துவத்து பிரமாணத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். சபை காலங்கள் நிறைவேறும் வரையிலும் இவை யாவும் கர்த்தத்துவத்துக்குள்ளாக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கட்டளையிடப்பட்ட ஒரு காரியமாகவே காணப்பட்டது. இன்றும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே ஆளுமைக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த ஆளுமை கர்த்தத்துவத்தின் ஆளுமையாக இருக்கிறது. இந்த கர்த்தத்துவத்திலே அவர் வார்த்தையாய் கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை இந்த பூச்சக்கரம் முழுவதும் சாட்சியிட 2 தூதர்களை கர்த்தர் தன்னுடைய சமூகத்திலிருந்து அனுப்புகிறார். அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி இந்த கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக உள்ளான சரீரம் பெற்றிருக்கிற நாம் எப்படியாக செயல்பட்டால் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுவோம் என்று கொடுக்கக்கூடிய சாட்சி. எப்படி இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேய்ப்பன் ஆசாரியன் தானும் கர்த்தத்துவத்துக்கு தூரமானது போல, தானும் கர்த்தத்துவத்தை விட்டு விலகி தன்னுடைய மந்தையின் ஆடுகளையும் கர்த்தத்துவத்தை விட்டு விலகச் செய்தது போல, கடைசி ஏற்பாட்டிலும் பூச்சக்கரம் முழுவதும் பூமி முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை வழி நடத்துவதற்காக கர்த்தர் சபையிலே மேய்ப்பராக அங்கீகரித்து அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வழியிலே வந்தவனும் தன்னுடைய மந்தையின் ஆடுகளை கர்த்தத்துவத்தை விட்டு விலகச் செய்வான். கர்த்தத்துவத்தின் கிரியைகளை மறந்தவனாக மேய்ப்பனும் செயல்படுவான். மேய்ப்பன் செயல்படுவது போல மந்தையின் ஆடுகளும் செயல்படுகிறது. அப்படி மந்தையின் ஆடுகளும் செயல்படும் பொழுது, கர்த்தத்துவத்தை அசட்ட செய்யும் பொழுது, அங்கே முன்னிலைமையிலே இஸ்ரவேலர்களிடத்தில் இருந்து எப்படியாக அந்த கிருபை எடுபட்டதோ, எப்படியாக உள்ளான மனிதனாகிய ஆவிக்குரிய அந்த கர்த்தத்துவத்தின் கிரியை இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதே போலத்த ஒரு நிலை கிறிஸ்தவரிடத்திலும் பறிக்கப்படும். அப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பறிக்கப்படக்கூடிய ஒரு வேளை இஸ்ரவேலர்களுடைய சிந்தை கர்த்தத்துவத்தை மறந்து தேவத்துவத்துக்குள்ளாக இருந்ததோ அதே நிலைக்குள்ளாக இருக்கும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாம் கூடியிருப்பதற்காக நாம் நமக்குள்ளாக சபைகளை ஏற்படுத்தி கொண்டாலும் இந்த சபைகள் எல்லாம் ஒரே ஆளுமைக்குள்ளாக வருகிறது. அந்த ஆளுமை கர்த்தத்துவத்தின் ஆளுமை. இவை எல்லாவற்றிற்கும் கொடுக்கக்கூடிய பிரமாணம் ஒரே பிரமாணம். அந்த ஒரே பிரமாணத்தை கர்த்தத்துவத்தின் ஆளுமையை நம்மற்றிலே கொடுத்திருக்கிறவர் தன்னுடைய தூதர்கள் மூலம் சாட்சியிடுகிறார். அந்த பிரமாணங்களை ஆங்காங்கே நம்மத்திலே எழும்பி இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு சபைக்குரியவர்கள் அந்த பிரமாணத்தை மந்தையின் ஆடுகளுக்கு போதித்து அந்த மந்தையின் ஆடுகளை அந்த சட்டத்திற்குட்பட்டு வழி நடத்துவார்களே ஆனால் அந்த ஆடுகள் ஜீவனுக்குரியதாக மாறும். அந்த சட்டத்திற்கு உட்படாதபடிக்கு அந்த சட்டத்தை மீறி அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை நடத்துவானே ஆனால் அந்த ஆடுகள் ஆக்கினைக்குரியதாக மாறும். அது மாத்திரமல்ல, கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தத்துவத்தினுடைய ஆளுமை புறஜாதிகளை விட்டு இஸ்ரவேலர்களை நோக்கி செல்லும். ஏனென்றால் கர்த்தத்துவத்தின் ஆளுமையை மறந்த ஒரு நிலையிலே இஸ்ரவேலர்கள் இருந்தது போல கிறிஸ்தவர்களும் இருக்கும் பொழுது அப்படியான ஒரு நிலை கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் வந்து ஏற்படும். இதைத்தான் கடைசி ஏற்பாட்டிலே சாட்சியிடக்கூடிய சாட்சியாய் கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் வந்து இந்த கிரியைகளை எல்லாம் இந்த பூச்சக்கரம் முழுவதும் சாட்சியிடுவார்கள். தேவத்துவம் அது மாம்ச சரீரத்துக்குரியது, கர்த்தத்துவம் அது ஆவியின் சரீரத்துக்குரியது. ஆவியின் சரீரத்துக்கென்று ஒரே ராஜ்யமாக கட்டப்பட்டு ஆளுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுமைக்குள்ளாக அவர் கட்டளையிடுகிற பிரமாணங்களின்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கட்டளையிட்டு அழியாத தேசத்துக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று நம்மை நித்திய காலமாய் அவரோடு இருந்து நாம் கலிகூற நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.